பாம்பே பஜார் நேசர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 2025 எந்த மாதிரியான பலன் வைத்திருக்கு? உண்மையிலேயே நல்ல பலன் தான் வைத்திருக்கு. எப்படி 7.5 சனியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி அமைப்பை அப்படியே விலகக்கூடிய ஒரு தன்மை மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து. இதுவே பெரிய அமைப்பு. கோச்சார அமைப்புகளில் ராசி பலன்களில் குறிப்பாக இந்த ராசிவெல்லாம் பொய்யுங்க, ஜோசியெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு சனி வந்தார், போட்டு புரட்டி எடுத்துட்டாருங்க. இந்த ராசி பலன்லையாவது நல்லது சொல்லுவீங்களான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் 2029 2025 இருந்து ஒரு விடுவு காலம் வந்துருச்சு. ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து போட்டு கசக்கி புழிஞ்சி எடுத்துட்டு இருந்த சனி அப்படியே 2ஆம் பாவத்துக்கு போய் சுபத்துவ வீட்டில் வந்துடுறாருங்க. எந்த கிரகமும் சுபநிலையில் இருக்கும்பொழுது தன்னுடைய கெடுபலனை குறைச்சிக்கும். அவர் சுக்கிரனோட சேர்ந்து குருவின் வீட்டில் அடுத்து இருக்க போறாரு. இந்த தன்மை முதலில் உங்களை வீட்டிலிருந்து எழுந்து வெளியில போய் வேலை தேட வைக்குங்க. இவ்வளவு நாள் ஒரு மாதிரி நிலையா இல்லாமல் இருந்ததுங்க, வருமானம் தடைப்பட்டு இருந்ததுங்க, எனக்குன்னே ஒரு எதிரி இருந்தாங்க, அவன் என்ன மட்டுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைகள் மாறி உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. உங்களோட எதிரி உங்களை விட்டு விலகி அவர் பிரச்சனையில போய் மாட்டிக்க போறாரு. அவருக்கான பிரச்சனை வந்ததுலேருந்து அவர் உங்களோட வழியிலேருந்து விட்டு போயிட்டாருன்ற மாதிரியான சில அமைப்புகள் வந்து இப்பொழுது இளைய பருவத்தினர் வீட்டில் பெட்டிலேருந்து எழுந்து வெளியே போகிறீங்க. வீட்டிலே தண்டசோரன்னு பேர் வாங்கியாச்சு, எல்லா விதமான கெட்ட பேரும் வாங்கியாச்சு, பழி சொல்லு வாங்கியாச்சு, போலீஸ்லேயும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரியான அமைப்புகள் போயிட்டு வந்துட்டு இருந்த எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு வேலை வரப்போகுது. அந்த வேலையில் போய் முதல் ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த வேலையால் உங்களோட கடன் அடைய போகுது, உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது. இந்த தன்மைகள் வந்துடும். அடுத்ததாக காதல் மாதிரியான விவகாரத்தில் ஏமாந்து போனவங்களுக்கு மனதுக்கு ஆறுதல் வரப்போகுது. அதுக்குன்னு எல்லாத்துக்குமே காதலில் ஏமாற்றம் வந்துருச்சா? இல்லைங்க. திருமணமாகி நல்லா இருக்கிறவங்க இருக்கிறீங்க, தொழில் ஆரம்பித்து நல்லா இருக்கிறவங்க இருக்கீங்க. இதெல்லாம் உன்னதமான உயிர்நிலை ஜாதகம். நம்ம உன்னதமான உயிர்நிலை ஜாதகம் இல்லை, இயல்பான மனித பிறவி. இந்த இயல்பான மனித பிறவியில் சாதாரணமான ஜாதகம் வச்சிருக்கிறவங்க, நமக்கு கெட்டது நடக்காமல் இருந்தாலே போதும், நல்லதே வேணான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இங்கே நன்மைகள் நடந்தே தீரக்கூடிய ஒரு அமைப்பு. கடுமையான பிரச்சனைகள் இருந்து வந்த குடும்ப அமைப்புகள் அப்படியே விலகக்கூடிய தன்மை. உங்களை பிரச்சனையில் வச்சுட்டு இருந்தக்கூடிய கணவனோ மனைவியோ குழந்தைகளோ யாரோ ஒருத்தர் விலகி போக போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பூங்காற்று 2026 வீசணும்ல, அதுக்கான அமைப்பு இந்த 2025 மார்ச் ஏப்ரல்லேருந்தே வர ஆரம்பிக்கும். ராசியை ஏப்ரல் மேக்கு பிறகு குரு பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. புத்துணர்ச்சி தெளிவாக வர போகிறீங்க. சகலமும் உங்களுடைய அமைப்புகள் வரப்போகுது. மனக்கட்டுப்பாடு வரப்போகுது. தீய சந்தர்ப்பங்கள் இருக்கிறவங்க, தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க. அதெல்லாம் அப்படியே கட்டுக்குள்ளே வரப்போகுது. கணவன் மனைவி உறவுகள் மேம்பட போகுது. 3வது நபரின் தலையீடால் எதெல்லாம் கெட்டு போச்சோ, உயிரிழப்பு, பண இழப்பு, மான இழப்பை தவிர்த்து மற்ற அத்தனையும் திரும்ப வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரர்கள் மறுபடியும் மீண்டெழுந்து ஆரம்பிச்சிடுறீங்க. ராசி குரு பார்த்தோன்னே மிகுந்த ஒளியால் நானும் ஜெயிக்க போகிறேன்ற மாதிரியான புத்துணர்ச்சியோட வெளியே போகக்கூடிய ஒரு அடிப்படை அஸ்திவாரம் இடக்கூடிய ஒரு மாதம். அடுத்து 30 வருஷத்துக்கு சனியால் எந்த விதமான தொல்லையும் ஜென்ம ராசிக்கு இல்லைன்ற பிரச்சனையிலையும் ஒரு மாதிரி சந்தோஷமான நிலையில் காலடி எடுத்து வைக்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்றதுனால இந்த சந்திரன் ஒரு மாதிரி குரு சுக்கிரன் புதன் எல்லாத்துடைய பார்வையிலும் இருந்தாலும் கூட அவர் கேதுவோட இருக்கிறது ஒரு மாதிரி சாதகம் இல்லாத நிலை. ஆனாலும் அவர் ஒளியோடு இருப்பார். இந்த சந்திராஷ்டமும் பெரிய கெடுதல்களை பண்ணாதனாலும் இப்போ வரக்கூடிய புதிய அறிமுகங்கள் காதலில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே சந்திராஷ்டம நாள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த கும்பராசிக்காரங்க அடிக்கடி சொல்லுவீங்கன்னா இதே மாதிரி கும்பத்துக்கு நல்லது சொல்கிற ஒரு நாள் வரும்னு. அந்த நல்ல நாள் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை புத்தாண்டு மிகப்பெரிய மேன்மையை கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்க போது. தாராளமாக தைரியமாக கோலரை தூக்கி விட்டு எழுந்திரிச்சுவாங்க. இதுக்கப்புறம் தொட்டது தொடங்கும். எதை எடுத்து வைக்கிறீங்களோ அது அப்படியே முன்னேற்றம் அடையும். இதுக்கு முன்னுக்கு எல்லாம் தேங்கி கிடந்த அசிங்கப்பட்டது கேவலப்பட்டது அத்தனையும் விலகி போய் சந்தோஷம் நிம்மதி அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் வருதுன்ற மாதிரியான ஒரு அச்சாரம் இடக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் 2025 இருக்கும்.